ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தர் மேல வந்து விருப்பப்பட்டாங்கன்னா அதை குற்றமா கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தர் மேல விருப்பப்பட்டாங்கன்னா அது குற்றமா கொள்ளக்கூடாது அப்படின்னு. இது அந்த காலகட்டத்திலேயே வந்து பெரிய பேசுபொருளாகி சர்ச்சையாகி திருச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வழக்கு போட்டு பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. பெரிய பிம்பமா கட்டமைச்சு இவர் இல்லை என்றால் எவர், அது இல்லாம இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர், அவரே கன்னடம் சொல்லி போயிட்டாரு. அப்படியே 2000 பக்கத்துல யான் தமிழனும் இல்லை எனக்கு தமிழ் பற்றும் இல்லை அப்படின்னு ஒரு கட்டுரையில தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் இன்னும் சொல்ல போனா முரசொலிதான் இருக்கு, பெரியார் கன்னடம் முரசொலிதான் இருக்கு. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இடும்பாவனம் கார்த்தி இணைஞ்சிருக்கிறாரு. அவர் கூட தான் பேச போறோம். கார்த்தி வணக்கம். என்னோட புது வலையொலிக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணி விடுறியா, ஒவ்வொரு சேனலும் தொடங்கும் போதும் சொல்லிட்டு தானே இருக்கிறேன். சரி, அதை விடுவோம். கடந்த 2 நாளா அண்ணனோட பிரஸ் மீட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கு. ரொம்ப கடுமையா பெரியாரை விமர்சிச்சிருக்கிறாரு. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னவா இருக்கும்? இல்ல, இது வந்து திடீர் மாற்றம் அப்படி இல்லை, இது சிந்தனை மாற்றம் தான். சிந்தனை மாற்றங்கிறது வாசிப்பு, மறுவாசிப்பு, வரலாற்றை வந்து திறனாய்வு பண்றது, நூலாய்வு பண்றது, அந்த அடிப்படையில் தான் அந்த மாற்றம் வருது. அண்ணன் பலமுறை சொன்னதுதான். நான் வந்து அது வந்து நான் வந்த பாதை, இதை நான் வழிநடத்தக்கூடிய பாதை, நான் அதை விமர்சிக்க விரும்பல, நான் கடந்து போக விரும்புறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பெரியாரை ஒரு உதாரணப்படுத்தி பிம்பமாக தூக்கி கொண்டு அதிகமாக வர்றப்ப அதை தவிர்க்க முடியாம போகுது. கண்டிப்பா அவர் பெரியாற்றக்கூடிய முரண்பாடுகள், சறுக்கல்கள், சந்தர்ப்பவாதங்கள், தன்முனைப்புகள், அவரோட முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடுகள், அவரோட அபத்தமான துவேஷமான கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. வரலாற்றை வந்து வரிசைப்படுத்துறப்ப, தமிழ்நாட்டோட வரலாற்றை வரிசைப்படுத்துறப்ப, தமிழ்நாட்டோட வரலாற்று வரிசைப்படி அந்த காலகட்டத்தில் பெரியாரும் ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காரு, பெரியாரும் போராடி இருக்காரு, மக்களுக்கான களத்துல அவரும் இருக்காரு அப்படின்னு தான் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா மிகைப்படுத்தி பூதாகரப்படுத்தி ஆதி முதல் அந்த முறை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியார் தான் தொடக்கம் அப்படின்னு 2000 ஆண்டுகால அறிவு சமூகத்தை வந்து நீங்க பெரியாருக்குள்ள அடக்குவீங்க, ஒரு 60 ஆண்டு 80 ஆண்டுக்குள்ள சுருக்குவீங்கன்னா அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. நீங்க 2000 ஆண்டுக்கு முன்பாக உலகத்துக்கு பொதுமறை தந்தவன் வள்ளுவேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 80 ஆண்டு 90 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து அவ்வளவு பிற்போக்குத்தனத்தோட, அடிப்படைவாத கருத்துக்களோட, அவ்வளவு அபத்தமான கருத்துக்களோட இருக்கிறத பாக்குறோம். அவங்களதான் வந்து இப்ப நவீன காலத்துல வந்து பூமரங்கள் சொல்றாங்க. அப்ப ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு 80 ஆண்டுக்கு முடி வாழ்ந்தவங்க வந்து பிற்போக்குத்தனத்தோட இருப்பாங்க. அப்படின்னா 2000 ஆண்டுக்கு முடி வாழ்ந்த வள்ளுவன் அவன் வந்து சமத்துவம் பாடுறான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறான், பகுத்தறிவை சொல்றான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இப்பொருள் காண்பது அறிவுங்கிறான். மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, எல்லாத்தை பத்தி ஒரு வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத பகுத்து வகுத்து வள்ளுவன் தர்றான். அப்படிப்பட்டவர்கள் அதே போல வந்து மானுட கூட்டம் வந்து காட்டு மிராண்டியா வாழ்ந்து இருந்த காலத்துல வாழ்க்கையை வந்து அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு பகுத்து அது இலக்கணம் வந்து அறத்தை வகுத்தவர்கள் தமிழர்கள். உலகத்துல வந்து மற்ற இனத்தவர்கள்லாம் நாடோடியா சுற்றித்து இருந்த காலகட்டத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு தங்கள் வாழ்வியல் நிலங்களை வந்து 5 நிலையாக பகுத்தவர்கள் தமிழர்கள். அதே போல 2000 ஆண்டுக்கு முன்பாக பல மொழிகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கோம், பிற மொழி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கோம். ஆனா பிற மொழியின் வரவை தடுப்பதற்கு தொல்காப்பியங்கிற இலக்கண இலக்கிய நூல் வந்து அன்னைக்கே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தொன்மை பெருமை நிறைந்த ஒரு இனத்தை வந்து நீங்க பெரியார்ல இருந்தா தொடங்குவீங்க, பெரியாருக்கு தான் அடக்குவீங்கன்னா அந்த அபத்தத்தை வந்து இந்த வரலாற்று திரிபுவாதத்தை, இந்த வந்து கற்பனை வாதத்தை, இந்த மிகையான பிம்ப கட்டுமானத்தை உடைக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதான் உடைச்சு நம்ம சொல்றோம் பெரியார் இந்த முரண்பாடு செஞ்சிருக்காரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா பெரியார் வந்து ஒரு தத்துவவாதியா செயல்படல, ஒரு தன்முனைப்புவாதியா தான் செயல்பட்டு. கண்டிப்பா அந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாமே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து மிக கடுமையா திமுக வந்து இருக்குது. ஆமா, திமுகவோட கோட்பாடுகள் திகாவோட கோட்பாடு என்ன மாறுபட்டுச்சு? பெருசா எதுவுமே மாறுபடல. சமரசம் பண்ணாங்க. அதாவது பார்ப்பன கட்சிக்குள்ள சேர்த்தாங்க. அப்புறம் வந்து அந்த சுதந்திர நாளுங்கிறப்ப ஒரு கருப்பு நாள்னாரு, அவர் சுதந்திர நாளை வந்து இனிப்பு நாள்னாரு. இவர் வந்து கடவுள் மறுப்பை கைவிட்டுட்டு ஒன்றே குலம் ஒரு தேவன் சொன்னாரு. சமரசங்கள் பண்ணாங்களே ஒழிய அவங்க வந்து முற்றுமுழுதான் விளைக்கலாம் போகல. கண்டிப்பா அப்படி எதிரான நிலைப்பாடு, இரட்டை குழல் துப்பாக்கினே சொன்னாங்க. அப்படிப்பட்ட இருக்கிற காலகட்டத்துல ஏன் அவ்வளவு கடுமையா வந்து 18 ஆண்டுகாலம் வந்து பெரியார் வந்து அண்ணாவையும் திமுகவும் சார்ந்தார். கண்ணீர் துளி பசங்க கட்சியை தடை பண்ண ஏன் இருந்தாரு? காரணம் வந்து அண்ணா மீது கொண்ட காழ்ப்பு, அண்ணா மீது கொண்ட விருப்புணர்வு. கண்டிப்பா அந்த 18 ஆண்டுக்கு பிறகு அண்ணா ஆட்சியை பிடிச்சு இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு அவரோட நிலைப்பாடு மாறுது. கண்ணீர் துளி கட்சின்னு சொன்னவர், தடை பண்ணு சொன்னவர் நிலைப்பாட்டை மாற்றி கொள்றாரு. பிற்காலத்தை திமுக ஆதரித்து தொடங்குறாரு. அப்புறம் வந்து இந்தியா முழுக்க வந்து
திமுகவை விரிவுபடுத்தணும்னா பேச. ஆமா, அது கரெக்டா சொன்ன. அதே செம்பனார் கோவில் கூட்டத்துல திமுகவை வந்து அகில இந்திய கட்சியா மாத்தணும். இவர் வந்து அன்றைக்கு தனித்தமிழ்நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருந்தவர். திமுகவை அகில இந்திய கட்சியா மாத்தணும், அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இந்தியா வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல உங்களுக்கு என்ன சார் ஆக்குற? அதே போல ராஜாஜி வந்து ஒரு கேலிச்சித்திரம் போடுறாரு. காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தான் போடுறாரு. அத தேச விரோதம்ங்கிறாரு. இவருக்கு என்ன இந்திய தேச அபிமானமே இல்ல, நாட்டே ஏற்கல, இந்தியாவை ஏற்கல, அதுதான் முக்கியம், இந்தியங்கிற ஏற்கல, இந்த ஆரிய கட்டமைப்பு தான் இந்தியா அப்படின்னு பெரியாருக்கு என்ன தேசப்பட்டு வருது? நீங்க தனித்தமிழ்நாடுன்றீங்க, தனித்தமிழ்நாடுங்கிறது சென்னை மாநகரிங்க, அப்ப காஷ்மீர் அங்க இருக்குது, அது முடித்து அதுவும் இந்தியாக்குள்ள என்ன உங்களுக்கு பற்று? நீங்க வந்து தமிழ்நாடு தனியா பிரிச்சு கொண்டு சொல்லிட்டு காஷ்மீர் இந்தியாக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்றீங்களே, அது அபத்தம் இல்லையா? அப்ப தன்னுடைய நீ சொன்ன மாதிரி தன்முனைப்பு, நான் யார் யாரெல்லாம் எதிர்க்கிறனோ, எனக்கு யார் யாரெல்லாம் எதிராக கருத்து சொல்றாங்களோ, நான் சொல்றதுக்கு மீறி யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நான் கடுமையா திட்டி பேசுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பெரியாருடைய நிலைப்பாடும் மாறி இருக்கு. இப்ப நீ ஒண்ணு குறிப்பிட்டல, ராஜாஜி வந்து காஷ்மீரை பத்தி சொன்னதுக்கு பெரியார் கண்டிச்சாருன்னு. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு தெரியுமா? நம்ம எளிமையா கடந்து போயிட்டோம். நீ சொன்ன மாதிரி இவர் வந்து அந்த காலகட்டத்துல குறிப்பா 56ல இருந்து சாக போற வரைக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய முரண்பாடு இருக்கு. ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோமே. அப்படி இருக்கும்போது காஷ்மீர் வந்து இந்தியா கூட தான் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இவருக்கு என்ன அக்கறைன்னு தெரியல. அத்தோட விட்டா பரவாயில்ல, ஒரு படி மேல போய் 62 தேர்தல்ல திமுக கூட முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க யாரு சார் அதை சொல்றதுக்கு? அதாவது பாகிஸ்தானுக்கு ஓடுங்க. ஆமா, அந்த வரிகளை படிக்கிறப்ப இருக்குமோ, இருக்குமோ. ஒரு நிமிஷம் நமக்கே தடுமாற்றம் இருக்கு. டேய், என்னது இது? யார் பேசியிருப்பாங்க இத? நீங்க சொல்ல போனா இன்னைக்கு வந்து பாஜகவுல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆட்கள் பேசுவாங்களே ஒழிய, மோடியோ அமித்ஷாவோ இல்ல வந்து ராஜ்நாத் சிங்கோ இல்ல தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து அண்ணாமலையோ நேரடியா பேசிட முடியாது. அவங்க வந்து இடைமுறைய காயா சொல்லுவாங்க, அல்லது என்னன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை வச்சு இப்படி பேச வைப்பாங்க. கண்டிப்பா நேரடியா பாகிஸ்தானுக்கு போகணும், நேரடியா அமித்ஷாவோ மோடியோ நேரடியா சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு 62லயே பெரியார் வந்து பாகிஸ்தானுக்கு போங்க, நீ தமிழன் தான், உனக்கு அந்த நாட்டுக்கான சம்மந்தம் இருக்குது, நீ இங்க இருந்து பாகிஸ்தான்ல வந்து இந்த ஆட்டம் போடுற அப்படின்னு இவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு இடத்தை பிரிச்சு கொடுத்துட்டு இவங்களை ஒதுக்கி வச்சிடணும். இன்னைக்கு வரைக்குமே 2025 வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கான பிரீத்துவம் இல்ல. அவங்கள்ட்ட தான் சர்ச்சார் கமிட்டி தொடங்கி. கண்டிப்பா ஆமா. அதுல வந்து பார்ப்பனர் துளுக்கர் சமம் கொடுத்தாரு. பார்ப்பனர் வந்து ஆதிக்கத்துல இருந்தாங்க, இடங்கள்ல இருந்தாங்க, துளுக்கருங்க இருந்தாங்க. அந்த சொல்லு பாரு, துளுக்கர் பார்ப்பனருக்கும் துளுக்கருக்கும் இங்க என்ன உரிமை அப்படின்னு பல இடங்கள் கேட்கிறாரு. அது என்னன்னா, நீங்க 62ல வந்து காகித மில்லத்து வந்து போயிடுறாரு, யாரோட? அண்ணாவோட. காகித மில்லத்தை கடுமையா விமர்சனம் பண்றீங்க, இல்ல முஸ்லீம் லீக் அந்த அமைப்பை விமர்சனம் பண்றீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது இவ்வளவு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வெளிப்படுத்த வேண்டிய விஷயம். குல்லா போட்டுக்கிட்டு என்னமோ பெரிய ராஜா வீட்டு ராயல் குடும்பம் போல உர போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. இதெல்லாம் பேச்சா இது? இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசினா அடுத்த நாள் காவலர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிப்பாங்க. ஹலால் அந்த இஸ்லாமியர்களோட உணவு பழக்கமா இருக்கக்கூடிய ஹலாலுக்கு பேசுகிறாரு. ஆமா, அவங்க ஹலால் செஞ்சு விக்கிற இறைச்சியை வாங்காதீங்கன்னு பேசி வச்சிருக்காரு. சொல்ல போனா பாஜகங்க வந்து பெரியார் இருக்கிறாங்க, இதெல்லாம் படிக்க தொடங்கினாங்கன்னா அவங்க பெரியார் வரவேற்பாங்க, பெரியார் கொண்டாடுவாங்க, பெரியாரசா மாறுவாங்க. ஆனா அவ்வளவு அபத்தமா இருக்கு. என்னன்னா எல்லாமே முன்பே சொன்னது போல தன்முனைப்பிலிருந்து வருது. நீங்க வந்து ஒரு பொது நோக்கம் கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுத்தா சரியா இருக்கும். ஆனா எல்லாமே தனிப்பட்ட விருப்பு வெறுப்படைகள் நிலைப்பாடு. ஆனா இந்த குற்றச்சாட்டை முன் வச்ச போது ஒரு பெரியாரிஸ்ட் என்கிட்ட சொன்னாரு, இது வந்து தன்முனைப்பு கிடையாது, இது வந்து பொது நலத்திற்காக தான் சொன்னாரு. என்ன நலம்னா 62 தேர்தல்ல ராஜாஜியோட சுதந்திரா கட்சி கூட திமுக வந்து கூட்டணி வச்சுதான். அந்த கூட்டணிக்குள்ள முஸ்லீம் லீக்கும் இருந்துச்சு. பாப்பானுக்கு தான் இந்த நாட்டை கெடுக்கணும்னு ஆசை, அதனால இந்த கண்ணீர் துளி பசங்களோட கூட்டணி வைக்கிறாரு. காமராஜரோட ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்க, காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த பாக்குறாங்க. இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, அந்த கோபத்துலதான் திட்டினாரு அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம், ஆனா அதுவே பொய் தான். ஏன் தெரியுமா? 62 தேர்தல்ல திமுக ராஜாஜியோட சுதந்திரா கட்சி கூட கூட்டணி வைக்கவே இல்லை. 67 தேர்தல தான் வச்சாங்க. ஆனா இவர் திட்டினது பூரா 62ல இருந்து 65க்குள்ள. முஸ்லீம் லீக் காகிதம் இல்லத்தை கூட விமர்சனம் பண்ணி கூட புரிஞ்சுக்க முடியும். ஆமா, நீ ஏன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை சொல்றேன் சம்பந்தம் இல்ல, பாகிஸ்தானுக்கு போ, இந்த அபத்தமான கருத்துக்களை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? அதுல வந்து எல்லாமே மொழிப்போர்ல வந்து 30 நடந்த மொழி போராட்டத்துல 30 நடந்த மொழி போராட்டத்துல வந்து அந்த காலகட்டம் நடந்த மொழி போராட்டத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு. தாளமுத்து நடராசமே பெரியாரியவாதிகள், கண்டிப்பா முதல் மொழி போராட்ட ஈகள். ஆனா 60 நடந்த மொழி போராட்டத்தை வந்து முழுக்க மொழி போராட்டத்தை எதிர்க்கிறாரு.
போராடுறவங்களை வந்து கொச்சப்படுத்தாரு. காளிகள், இந்த காளிகளை சுட்டுக் கொள்ளாம எப்படி வச்சிருக்கீங்க, துப்பாக்கியில முத்தம் கொடுக்கவா இருக்கு, உஷார் அப்படின்னு கொட்டை எழுத்துல தலைப்பு போட்டு கத்தியும் எரியெண்ணையும் வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு கட்டத்துல ஆனந்த விகடன்ல பேட்டி கொடுத்திருக்காரு. அதை சொல்றாரு. இப்ப என்ன சொல்றான் அவன், இந்தி படிக்க சொல்றான், இந்திய வந்து கத்துக்க சொல்றான். இப்ப என்ன சொல்றான், அவன் காசுல அவன் மொழியை கத்துக்க சொல்றான். கத்துக்கிட்டு போயே உனக்கு லாபம் தானே அப்படிங்கிற எவ்வளவு அபத்தமா இருக்கு. இன்னொரு இடம் சொல்லிட்டா அப்புறம் 30களில் ஏன் இந்தியை எதிர்த்தாங்கிறதுக்கும் அது வந்து ஹிந்தி வேணுங்கிறதுக்காக, ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி தமிழை கொண்டு வரதுக்காக சொல்லல, மாறும் ஆங்கிலம் இருக்கிறதுக்காக சொன்னேன். அதுக்காக மட்டும் கிடையாது. அன்றைக்கு காங்கிரஸ் வந்து முதல் முறையா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு வலுவான ஒரு போராட்டம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் இவர் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்திக்கிட்டாருன்னு மறைமலை அடிகளின் மகன் மறை திருநாவுக்கரசு அவங்களோட அப்பாவோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய புத்தகத்துல தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறார். ரெண்டாவது, இப்ப ஆனந்த விகடனோட பேட்டியை பத்தி சொன்னேன் இல்லையா, விடுதலையிலேயே இதே மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இப்ப இந்தியோட கேட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ இந்தி படிச்சு இந்தியிலேயே துளசிதாஸ் ராமாயணத்தை படி. பிரச்சனை ராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் படிச்சா பிரச்சனை இல்ல, அதனால நீ இந்தி படி. அதாவது ஆரியத்தை கேட்டா வந்து இந்திய படிச்சா தெரிஞ்சுக்கலாமா, தமிழை படிச்சா தெரிஞ்சுக்கலாம் அப்படி கருத்து. அப்புறம் இன்னொரு கருத்து என்னன்னா, அண்ணா வந்து இந்திய எதிர்ப்புல சமரசம் பண்ணிக்கிட்டாரு, இந்திய ஆதரிச்சாரு. அவர் கலப்பட இந்தியை தான் எதிர்த்தாரே ஒழிய அவர் வந்து சுத்த இந்திய எதிர்க்கல. ஆமா. அப்புறம் வந்து இணைப்பு மொழியா இந்தி வேணும்னு சொன்னாருன்னு சொல்லி விடுதலையில இருக்கு. பொய் செய்தி அது. அப்ப நம்ம என்னன்னா, இப்ப இந்த விஷயத்துல பொய்யா வந்து பெரியார் எழுதினாரா இல்ல அண்ணா வந்து இந்தியாவோட சமரசம் பண்ணிக்கிட்டாரா? ஒண்ணுதான் உண்மையாக்க முடியும். ஒரே இடத்துல 2 வரைக்கும் காப்பாற்ற முடியாது. அப்ப இதுதான் அவங்க வரலாறு இருந்திருக்கு. இந்த மொழி போராட்டமா இருக்கட்டும், கீழ்வன்மணி படுகொலையா இருக்கட்டும். நேற்றைய நான் தொலைக்காட்சி வாரத்துல ஐயா தியாகம் எழுதிட்டாங்க. நானும் இருந்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயா வந்து பேசுறதை எல்லாம் கேட்கும் போது. அவரோட ஆற்றல், அவரோட அறிவாற்றல், அவரோட அந்த நினைவாற்றல், அவரோட கூர்மை, அறிவு கூர்மை, அவரோட கள பங்களிப்பு நம்மளாம் அதை விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெருசு. ஆனா நேற்று வைத்த வாதங்கள் எல்லாமே ரொம்ப சப்பையான வாதங்கள், மழுப்புல இருந்துச்சு, ரொம்ப மழுப்பல. அதாவது இதை பேச ஐயா தியாகம் வரணும், அதாவது நீங்க திராவிடத்தை தான் ஆரியத்தோட ஆதரவா போயிடும், அப்புறம் வந்து பாஜக உள்ள வந்துடும், பாஜக சாதம் அமைஞ்சிடும், இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. கரெக்ட், அப்படிதான் பேசினாரு. குறிப்பா இந்த கீழவெண்மணி சம்பவத்தை எடுத்துக்கிட்டா நேற்றைய விவாதத்திலே நீங்க 2-3 விஷயத்த சுட்டி காட்டினீங்க. அதுலயும் குறிப்பா வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு எந்த ஒரு இடத்துலயும் கோபாலகிருஷ்ண நாயுடுவை கண்டிச்சு பேசவே இல்லை. அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து நடந்த செம்பனார் கோவில் கூட்டத்துல கூட கம்யூனிஸ்டுகளை தான் சாடுறாரு, அவங்க தான் காரணம், அவங்க தான் கழகத்தை ஏற்படுத்தி 44 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. தவிர ஒரு இடத்துல கூட இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கண்டிக்கவே இல்லை. அவங்க என்ன காரணம்னா, கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து பெரியார சந்திக்கணும்னாரு, மறுத்துட்டாரு, கோபமா சந்திக்க மறுத்துட்டாரு அப்படின்னு. இப்ப கடைசியா பின்னோக்கி பார்த்தா பாலக்குறிச்சிங்கிற இடத்துல வந்து கோபாலகிருஷ்ண நாயுடுவும் பெரியாரும் ஒரே ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க, ஒரே மேடையை பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெண்மணியோட திக தலைவர் கோ ராமசாமியோட பையன் திருமணமே கோபாலகிருஷ்ண நாயுடு இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நடந்திருக்கு. ஆமா. அப்ப இந்த அளவுக்கு நெருக்கமா வந்திருக்காங்க. அந்த இணைப்புக்கான காரணம் இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, திராவிடர் கழகம் இது வந்து அரபுல நடக்குது. இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடுன்னு பேருக்கு பிடி சாதி வச்சுக்கிற ஒரு சாதிவாதி, ஒரு சாதிவாதி தலைமையில ஒரு திராவிட இயக்கத்தோட நிர்வாகியோட வீட்டு திருமணம் நடக்குது. இத கூட பரவாயில்ல, இவரோட தலைமையில மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு தெரியுமா, 71ல சேலத்துல. அதுல ஜிடி நாயுடு கலந்துகிட்டாரு, பேரு ஜிடி நாயுடுன்னு தான் இருந்துச்சு, அங்கேயும் ஒன்னும் கண்டிக்கலையே. அதாவது என்ன சொல்றாரு ஜிடி நாயுடு, அதாவது கோயிலு, சர்ச்சு, கோயிலு, தேவாலயங்கள், மசூதி அடிக்கணும், பெரியார் சொன்னதுபடி கோயில்கள், தேவாலயங்கள், அப்புறம் மசூதி அடிக்கணும் அப்படின்னு வருது. இப்ப பெரியாரோட கடவுள் மறுப்புங்கிறதே வந்து சாதி ஒழிப்புல இருந்தா வருது. ஏன்னா கடவுள் தான் சாதிக்கான மூலம். அப்ப கடவுளே இல்லைன்ட்டா சாதி ஒழிஞ்சுங்கிறதா பெரியாரோட. கண்டிப்பா. அப்ப நீ பேருக்கு இப்படி சாதியை வந்து எடுக்க மாட்டேன், ஆனா வந்து கோயில் அடிக்கணும்னா இது என்ன தர்க்கம்? ஒருவேளை சொந்த ஜாதி பாசத்துல கண்டுக்காம முட்டுருப்பாரோ? இல்ல, அதை வந்து நம்ம பாக்குற பார்வையாளர் இல்ல சும்மா கிண்டலுக்காக தான் கேட்டேன். அப்படியும் இருக்குல்ல, 30களில் வந்து நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் இருக்காரு, அது வகுப்பாரி பிரயத்தோடு கூட புரிஞ்சுக்கலாமே. அதை சொல்ற வாதம் என்ன, கொங்கு பகுதியில வந்து அதிகப்படியா வந்து கவுண்டர் இருக்காங்க, அதுக்கு அப்புறம் வந்து யாரு இருக்காங்கன்னா விவசாயத்திலையும் ஜனத்தொகையிலையும் இந்த நாயக்கர்கள் தான் இருக்காங்கிறப்ப இது பெரும்பான்மை வாதம் தானே. அவ பெரும்பான்மை வாதம் தான் பேசுறாரு. ஆனா அதே இடத்துல அருந்ததியர்களுக்காக அவர் பேசல. நீங்க இன்னும் சொல்ல போனா, அதாவது திராவிடர்களோட இடத்தை பிடுங்கி ஆதி திராவிட கொடுத்துறாங்க, எங்க இடத்தை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துறாங்க. அம்பேத்கர் சாடி எழுதின கட்டுரை, அம்பேத்கர் வந்து ஒரு சாமியார் போல ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி இடத்துல
அம்பேத்கர் வந்து இவங்க இடம் தரதுனால அவரு விலை போயிட்டாரு அப்படின்னு இடத்துல தலைவன் வந்து யாரையும் விட்டு வைக்கல. சகட்டு மேனிக்கு இந்த கீழ வெண்மணியை தொட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். இப்ப நீ குறிப்பிட்ட மாதிரி 65, 64 காலகட்டத்திலேயே இந்த இருஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடுவோட தலைமையில திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. பெரியாரும் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடும் ஒரே மேடையில இருந்திருக்கிறாங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா? திராவிடர் கழகம் சார்பாக திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்து இந்த கீழத்தஞ்சை மாவட்டம் முழுக்க விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறாங்க. எப்படி ஒரே நேரத்துல விவசாயிகளுக்காகவும் போராடுவீங்க, ஆனா அதே நேரத்துல பண்ணையார் கூட கூட்டம் வச்சுக்குவீங்களா? என்ன கதை இது? அந்த கஸ்தூரி ரங்கன் வந்து திராவிட கழகத்துக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு போறது காரணமே பண்ணையார் தானே. ஆமா, என்ன சொல்றாங்க, கஸ்தூரி ரங்கன் பண்ணையாரை எதிர்த்து பேசுறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல பொதுக்கூட்ட மேலே அறிவிச்சாரு. இந்த மாதிரி அதை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ பெரியார் கேட்கறியே, காமராசர் கேட்பியா? நான் ரெடி, நான் கேட்பேன். காமராசரை வந்து நம்ம முழுமுதல் மூலவரை வைக்கவும் இல்லை, அவர் செஞ்சது எல்லாமே சரி இல்ல. காமராசர் ஆட்சி மீது நமக்கு விமர்சனம் இருக்கு. காமராசர் ஆட்சியில வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதே போல காமராசர் வந்து இந்த தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கிறதுல வந்து எதிராக இருக்காரு. எல்லை பிரிப்புல வந்து அவர் முரண்பட்டிருக்காரு. அவர்கிட்டையும் நிறைய சர்க்கிள் இருக்கு. அதே சர்க்கிள்ல கீழ்வெண்மணி வைக்கலாம். கீழ்வெண்மணிக்கு வந்து காமராசர் பொருள் எடுப்பாதெல்லாம் பெரிய பாதகம், நம்ம துரோகம் சொன்னா கூட தப்பு இல்லை. அதே போல மாபோசியை அதே வரிசைப்படுத்தலாம். மாபோசியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லையை மீட்டு கொடுத்தாரு, சென்னையை பாதுகாத்து கொடுத்தாரு. ஆனா சமஸ்கிருதத்தோட இணக்கமா இருந்தாரு. அந்த இந்தியில வந்து ஒரு மயக்கம் இருந்துச்சு, இதுல மாற்று கருத்து இல்லை. கற்கனை வந்து நேர்மையான நிர்வாகி அப்படின்னு போட்டோம். ஆனா கற்கன் உள்துறை அமைச்சராக அப்பதான் மாணவர்கள் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டது. வரலாற்று பேரவலம் இருக்கவே முடியாது. இப்ப வந்து அவங்களை வந்து அவங்களோட நல்ல பண்புகளை எடுத்துக்கிட்டு நல்லவை எடுத்துக்கிட்டு மத்த கழிச்சு விட்டுறோம். அவங்களோட புனித பிம்பமா நான் கட்டல. அதே விமர்சனத்தோட தான் பெரியாரையும் அடைக்கிறோம். ஆமா, பிரச்சனையே கிடையாது. பெரியாரை வந்து சர்வலோக நிவாரணியா கட்ட அவர் எந்த தப்புமே செய்யல, எதுவுமே இல்லை, அப்படி கட்டவர் சர்வலோக நிவாரணி. இப்ப பிடிச்சி கிளிக்கப்படி கேள்வியை போட்டு வெண்மணில ஏன் நிலைப்பாடு எடுத்தாரு அப்படின்னு கேட்டா, அது ஐயா தியாகி எப்படி வார்த்தையை போறாருன்னா, அது தவறு, அது குற்றம், அது துரோகம், அது பாதகம் அப்படின்னு சொல்லல. நான் ஏத்துக்கல, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையான்னு யாரு கேட்டா? சரியா தப்பா? அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் கூட மிதவாத போக்கோடு பெரியார விட்டு கொடுத்த கூடாது. இத்தனைக்கும் ஐயா தியாகம் வந்து தன்னை வெண்மணியின் குழந்தை அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஆமா, வெண்மணி சம்பவத்திற்கு பிறகுதான் அவர் வந்து நக்சல் பாரி இயக்கத்தால ஈர்க்கப்பட்டு அழித்தொழிப்பு வேலைக்கே வந்தார். சிறையில இருந்துதான் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதியா வெளியே வந்தாரு. அப்படி இருக்கிறவரு இந்த இடத்துல ஏன் இவ்வளவு தடுமாறுறாருன்னு புரிஞ்சுக்க முடியல. பெரியார் மீதான மயக்கம். நீங்க வந்து ஒரு சம்பவத்தை அணுகிறப்ப விருப்பு இல்லாம காய்ச்சல் ஓடுத்தல் இல்லாம தான் அணுகணும். ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய பெரியார் ஐயா இருக்கக்கூடிய மயக்கம் வந்து அதுலயும் ஒரு சார்பு நிலைப்பாட்டை எடுக்குது. இப்ப 60களில் வந்து ஏன் அப்படி எடுத்தார் நிலைப்பாட்டை அப்படின்னு கேட்டா, 30களில் வந்து பெரியார் வந்து அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு நீங்க கூலி உரிமை கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்துல பங்கு கேளுங்க அப்படின்னு. 60 ஏன் அப்படி பண்ணான்னு கேட்டா 30க்கு போறாங்க. ஏன்னா பெரியார் வந்து இப்ப ஒவ்வொரு காலகட்டத்தையும் மாறி மாறி நிலைப்பாடு எடுத்திருக்காரு. 30களில் வந்து ஒரு ரஷ்யாவுக்கு என்ன போறாரு, சென்னிந்திய சமதர்ம கட்சினே பேரை மாத்தலாம் கூட முயற்சி பண்றாரு. அப்ப பேர் வைக்கிறப்ப ஸ்டாலின் வைக்கிறாரு, ரஷ்யான்னு வைக்கிறாரு. அது கம்யூனிஸ்ட் தாக்கா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 60களில் அப்படியே மாறிடுச்சு. அதே போல வந்து 49ல தான் ஒரு திருக்குறள் மாநாடு போடுறாரு. மாநாடு அவரும் போடுறாரு. அவரும் போடுறாரு. அவர் முதல்ல மாநாடு போடல, திருக்குறளுக்காக முதலாக மாநாடு போட்டது திருக்குறளார் வி முனுசாமி தான். தன்னுடைய வாழ்க்கையவே திருக்குறளுக்காக கொடுத்துட்டாரு. 49 காலகட்டத்துல திமுக வந்து கட்சியா வருது. அவங்க இலக்கியங்களையும் காப்பியங்களையும் புகழ்ந்து பேசி அவங்க மேல இருந்து இதையும் சேர்த்து பார்க்கணும். ஆமா, அப்ப வர்ற சமயத்துல அதை சமப்படுத்த வந்து இவர் திருக்குறள் மாநாடு போடுறாரு. ஆனா திரும்ப திமுகவோடு இணக்கமாக மாறிய பிறகு 69ல பெரியார் இறப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் குரலை கட்டிட்டு அலுவலக அப்பயே திருக்குறள் மாநாடு போட்டீங்க. அப்ப வந்து எத்தனை முறை மாறுது. அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற திருவள்ளுவர் படத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த இடத்துல பாரதிதாசனோட படத்தை மாட்டுங்கன்னாரு. பாரதிதாசன் இதை ஏத்துக்குவாரா? பாரதிதாசன் ஏத்துக்க மாட்டாரு. இது பாரதிதாசன் மீதான பற்று இல்ல, வள்ளுவர் மீதான காண்டு. ஆமா, இப்படி பாக்குறப்ப எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி பாக்குறப்ப நிறைய முரண்கள், நிறைய குளறுபடிகள், நிறைய சந்தர்ப்பவாதங்கள், அதெல்லாம் அபத்தமாவே இருக்கு. கண்டிப்பா. அதுல இந்த கடைசியா பாக்குறப்ப நம்ம இந்த 1971ல சேலத்துல மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடு ஆமா புகழ்பெற்ற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுலதான் பெரியார் வந்து ராமரை செருப்பாடு சொல்லப்பட்டது. அந்த மாநாட்டுல 3வது தீர்மானமா என்னமோ தீர்மானம் இருக்கு. என்ன தீர்மானம் அப்படின்னா, ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தர் மேல வந்து விருப்பப்பட்டாங்கன்னா அதை குற்றமா கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஒருத்தரோட மனைவி
இன்னொருத்தர் மேல விருப்பப்பட்டாங்கன்னா அது குற்றமா கொள்ளக்கூடாது அப்படின்னு. இது அந்த காலகட்டத்திலேயே வந்து பெரிய பேசு பொருளாகி சர்ச்சையாகி திருச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வழக்கு போட்டு பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. இத்தனைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இது சாதாரண ஒரு வரலாறு கிடையாது. 1971 சேலத்தில் நடந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் தான் இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த தீர்மானத்திற்காக நடத்தப்பட்ட ஊர்வலத்துல தான் ராமர் படத்தையும் சீதை படத்தையும் செருப்பால் அடிச்சுட்டாங்கன்னு ரஜினி பேசி பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தீர்மானம் ஒளிஞ்சிருக்குன்றதையே இவங்க மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. எப்படி இப்படி ஒரு தீர்மானம் போட மனசு வந்துச்சு? வந்து பத்தி அறிஞ்சிருக்கு. எனக்கு அது புரியல. என்ன புரியலன்னா, ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தரை விரும்புறதை வந்து குற்றமா கொள்ளக்கூடாது அப்படின்னா அதை வந்து அந்த பெண் வந்து ஒருத்தர் மனைவியா இருந்து இன்னொருத்தரை விரும்புறாங்கன்னா சட்டபூர்வமா விவாகரத்து அப்படிதான் பேசியிருக்கணும். விதவை மறுமணம் ஓகே ஏத்துக்கலாம். ஒருத்தர் வந்து விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத குற்றமா கருதக்கூடாதுன்னு பேசியிருக்கலாம். ஆனா ஒருத்தர் கூட திருமண உறவில் இருக்கும் போதே அந்த பெண் இன்னொரு ஆண் மேல ஆசைப்படுறத குற்றமா கருதக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான தீர்மானம் இது? என்ன கேள்வினா, அவங்க என்ன சொல்றாங்க, இது ஆணுக்கு சொல்லல, நான் பெண்ணுக்கு தான் சொன்னாங்க. இப்ப அந்த பெண் ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தரோட கணவன் வரும்னா, ஒருத்தர் மனைவி இன்னொருத்தர் கணவன் வரும்னா அவங்க சேர்ந்துக்கலாமா என்ன? இதெல்லாம் எவ்வளவு அபத்தமா இருக்குது, கேவலமா இருக்கு. இதத்தான் சமூக சீர்கேடு அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுறோம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான முரண்பாட்டை வந்து நம்ம சுட்டி காட்டியே ஆகணும். 1939 இருந்து 56 வரைக்கும் இவர் வந்து திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தார். இன்னும் சுருக்கி சொல்லணும்னா 53 வரைக்கும் திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா அது யாருக்கும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு பல தமிழ் தலைவர்கள் தமிழ் மாநிலம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, மொழிவாரி மாநிலம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா வந்து இந்திய மாநிலத்திற்கு, இவர் வந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு மொழிவாரி மாநிலம் கேட்டவங்கள என்ன பேச்சு பேசினாரு? தமிழர்னு பேசுறவங்க பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் 56க்கு அப்புறம் இவரே வந்து மொழிவாரி மாநிலம் கேட்டாரு இல்ல, அப்ப இவர் யாரு? இவரும் பித்தலாட்ட கருங்காலியா? அதுல என்னன்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்பு கடுமையா சாடிருக்காரு, பிரிச்ச பிறகு ஏத்துக்கிட்டு. அதுதான் சந்தர்ப்பவாதம். இந்த காமராசர் விஷயத்துல சொல்றாங்கல்ல, காமராசர் அவர் தான் இயக்கினார், காமராசர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமே வந்து பெரியார் தான் அப்படின்னு. காமராசர் வந்து பெரியார் முதலமைச்சர் ஆகல, முதலமைச்சரான காமராசரை பெரியார் வந்து ஆதரிச்சார். அவ்வளவுதான். புகழ்பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறப்ப, பெரியார் இருக்கிறப்ப அந்த ஆதரவு நிலைப்பாட்டையே வேண்டாங்கணும். கண்டிப்பா. அப்ப அதை ஏத்துக்கிட்டாரு. அதே சமயத்துல தன்னோட நிலைப்பாடுகள்ல வந்து காமராசர் சமரசம் பண்ணிக்கல. ஏன்னா இவங்க வந்து பார்ப்பன அல்லாத அமைச்சரையும் வாங்க, ஆனா பார்ப்பன அல்லாத அமைச்சரை வந்து காமராசர் முத அமைச்சரை அமைது, 2வது அமைச்சரே அப்படி அமைது. அமைஞ்ச பிறகு வரவேற்கிறாரு. யாரு? பெரியார் வரவேற்கிறாரு. பார்ப்பன அல்லாத அமைச்சரை வந்து 2வது முறை அமைச்சிட்டாரு அப்படின்னு வரவேற்ற பிறகு தஞ்சாவூர்ல வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் நினைக்கிறேன் வெங்கட்ராமன் ஒரு ஐயா, அவரை வந்து ராஜாவை பண்ண சொல்லிட்டு அமைச்சராகிறார். அப்ப அந்த பார்ப்பன அல்லாத அமைச்சருங்கிறத பெரியார் பாராட்டி பிறகு உடைக்கிறார். அது மட்டும் இல்லாம 30கள் நினைக்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ஜிடி நாயுடு, அவர் இந்த பக்கம் காமராசரை போட்டி போட்டப்ப காமராசரை வந்து விஷப்பற்கள் அப்படிங்கிறப்ப காமராசர் விஷப்பல் அப்படிங்கிறார். 8 பேர் தோத்து போறாங்க, 2 பேர் வெற்றி பெறாங்க காங்கிரஸ்ல. 8 விஷப்பற்கள்ல வந்து 6 விஷப்பற்கள் வந்து ஊந்து விழுந்து விட்டது அப்படிங்கிறார். காமராஜர் விஷப்பற்கள் அப்படின்னு சொன்னவரு குடியாத்தத்துல வெற்றி பெற்ற பிறகு திரும்ப முதலமைச்சர் ஆன பிறகு போய் வழிந்து ஆதரவு கொடுத்தார். திரும்ப திமுக நிலைப்பாடு வந்த பிறகு அன்றைய காமராசர் வேறு, இன்றைய காமராசர் வேறு, இளைஞர்களை தூண்டி விடுகிறார். என்னென்ன பேச்சு, எவ்வளவு முரண்கள். அப்ப இந்த முரண்களை எல்லாம் சொல்றப்ப இந்த முரண்களை சொல்லுங்க, பிழைகளை சொல்லுங்க. அவர் பேசுற கருத்து அந்த காலகட்டம், அதை நீ ஏத்துக்க முடியாது. அவரும் தப்பு பண்ணிருக்கிறாருன்னு சொல்லுங்க, பங்களிப்புல போட்டுருங்க. பங்களிப்புல எடுத்துக்கிட்டு அதை பாடம் கத்துக்கிறோம். இல்ல அவர் செஞ்ச சமரசங்களையும் நம்ம பாடம் கத்துக்கிறோம். பாடம் கத்துக்கிட்டு நாங்க சரி பண்ணிக்கிறோம். பெரியார் செஞ்ச பிள்ளைகளே தவறுகளை வந்து நாங்க செய்ய மாட்டோம், நாங்க அது போல செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க, தாராளமா பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு இத பெரிய பெரிய பிம்பமா கட்டமைச்சு இவர் தான், இவர் இல்லை என்றால் எவர், அது இல்லாம இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர், அவரே கன்னடம் சொல்லி போயிட்டார். அப்புறம் 2000 பக்கத்துல யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லை அப்படின்னு ஒரு கட்டுரையில தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் இன்னும் சொல்ல போனா முரசொலிதான் இருக்கு, பெரியார் கன்னடம் முரசொலிதான் இருக்கு. ஓ அப்படியா? முரசொலிதான் இருக்கு. சரி. அதாவது பார்ப்பனருக்கும் துளுக்கருக்கும் இங்க என்ன உண்மைன்னு கேட்டார்ல, ஆமா, கடற்கரையில சென்னை கடற்கரை கேட்டார் நினைக்கிறேன். அப்படி கேட்ட பிறகு இங்க சுதந்திர நாடு வேணும்னா தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. பேசின பிறகு அவர் வந்து தனித்தமிழ்நாடு கேட்கிறாரு, பெரியாரே கன்னட வெளிவந்தவர் தான் பேசிட்டாங்க, ஐயா பேசுறப்ப பார்த்து பேசணும் அப்படின்னு முறை சொல்லி போட்டுருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன போய் சொல்றது, நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க?
இல்ல நம்மள கேக்குறாங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். கேட்கறதுக்கு அதாவது இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நீங்க லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்களா? ஜாதியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் சாதியவாதிகள். அதான் ரொம்ப நுட்பமான அரசியல். என்னன்னா சுபவி வந்து அண்மையில இந்த கன்னட பொதுக்கூட்டம் பேசினாரு. அது எல்லா பேச்சுமே சுமாரா தான் இருந்துச்சு. அது வந்து சுமாரான சுபவி பேச்சு. சுபவி பேச்சு ஐயா, சுபவி பேச்சு வந்து நான் வந்து அவர் இது மாற்று பார்வை இருக்கலாம், நம்ம மீது வன்மம் கொண்டிருக்கலாம், நமக்கு அவர் மேல கோவம் இருக்கலாம், இருந்தாலும் அவர் ஆற்றலையும் அவர் அறிவையும் அவர் என்னைக்குமே நம்ம குறைச்சு மதிப்பிடல. அதுல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சுமாரா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு முக்கிய பேசுறா கூட்டம் போடணும், யூடியூப்ல பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு. அதுல பேசினவங்க எல்லாருமே வந்து அண்ணனை தனிநபர் தாக்கல் பண்ணாங்க. என்ன செய்தின்னா, பாரதியார் பிரதான கூட்டத்துல அண்ணன் பேசுறாங்க, பாரதியாரோட மொழிப்பற்ற பேசுறாங்க. மொழிப்பற்ற பேசுறப்ப அதே சமயத்துல இந்த பக்கம் என்ன பேசுறாங்கன்னா, பெரியாரோட மொழி துவேஷத்தை, தமிழ் மொழி குறித்தான துவேஷ பேச்சை வந்து சாடுறாங்க. இவ்வளவுதான் பேச்சு, அவ்வளவுதான். திருமணம் பத்தி நம்ம பேசல. இந்த பேச்சுக்கு என்ன பண்ணணும்? பெரியார் அவ்வாறு சொல்லல, சீமான் வந்து பொய் சொல்றாரு, சீமான் வந்து திரிபுரம் பண்றாரு, சீமான் வரலாற்றை திருச்சி பேசுறாரு, உண்மைக்கு மாறா பேசுறாரு, பெரியார் மொழியை கொண்டாடினாரு, மொழியை வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணாரு அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்லணும்ல. அந்த இடத்துக்கே வரல. இப்ப இதுலயுமே வந்து அண்ணன் பேசுனது வந்து பல செய்திகள் சொல்றாரு. அண்ணன் சொல்ற பல செய்தி சொல்றப்ப நீ எல்லா செய்தியும் எதுக்குறியா, இல்ல அந்த உறவுமுறை குறித்து மட்டும் சொன்னது மட்டும் எதுக்குறீங்க? அந்த உறவுமுறையை பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே ஒழிய மத்ததுக்கு வரைய மாட்டாங்க. அதைத்தான் கேட்க வந்தேன். மத்த எதுக்குமே இப்ப நாம பேசினதுதான் அண்ணனும் வந்து சுருக்கமா சொன்னாரு. மத்த எதுக்குமே சான்று கேட்கவே இல்லையா? ஐயா இருக்குன்னு தெரியுமா? அதாவது ஆர்எஸ் காரர் போல அன்னைக்கு பெரியார் பேசினாருங்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க அதை தொடவே இல்லையே. நம்மிலும் கீழ் மக்கள் எவ்வளவு கடுமையான வார்த்தை. யார சொல்றாரு? ஏன் இதுக்கெல்லாம் சான்று கொடுங்க, என்ன சான்று வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க? கேட்கவே இல்ல. அதாவது பாப்பானுக்கு பயந்து முஸ்லீம் கடன் கொடுத்தோம், அது சாணிக்கு பதிலா மலத்துல கால் வச்சுதா போச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கட்டுரையில பார்ப்பானும் மன்னிக்கணும், இஸ்லாமியர்கள் ஒரு கூலி உடல் உழைப்பும் இல்லாமல் சொகுசா வாழ்றாங்க, நம்ம வீட்டு ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் அவங்க வீட்டுல கூலி ஆட்களா இருக்கிறாங்க, கோஷா முறையில நம்மள பார்க்கவே கூடாதுன்னு தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க, உங்களோட தேசபக்தியை நிரூபியுங்க அப்படின்னு எல்லாம் இவர் பேசி வச்சிருக்காரு. தேசபக்தி வந்துடும். என்ன எனக்கு புரியல, இதுக்கெல்லாம் சான்று கொடுங்கன்னு கேட்கவே இல்லையே. அது ரொம்ப நுட்பமான ஆசல் தான். இந்த உறவு முறை அதை மட்டும்தான் பேசுவாங்க, மத்த எந்த இடத்துக்கும் வர மாட்டாங்க. இப்ப இதுல என்னன்னா, இதுக்கு வந்து அண்ணன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியார் இவ்வாறு சொன்னாருன்னு கரெக்ட் சொல்றாங்க. இல்ல அவர் சொல்லணும்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு மறுப்பு தானே. இதுல வந்து இதுக்கு இவ்வளவு பொங்குறவங்க இங்க வந்து பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு, அண்ணாவுக்கு, கருணாநிதிக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி முன்னோடி ராமன் அப்படின்னு ரகுபதி சொன்னப்ப, அமைச்சர் ரகுபதி சொன்னப்ப, பெரியாருக்கு முன்னாடி ராமர், சம்புகனை வெட்டி கொன்ற ராமர். அப்ப அது கொந்தளிச்சுக்கணும்ல, கிளம்பி போயிருக்கணும்ல. கண்டிப்பா கிளம்பி போகல. ஆண்ட பரம்பரை அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி பேசுனது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சமூக இடங்களை வச்சு, என்ன ஆண்ட பரம்பரைன்னு பேசுற, நீ திராவிட மாடல் சொல்லிட்டு நீ ஆண்ட பரம்பரை பேசுற, இது திராவிடத்தை கொச்சப்படுத்த வேணும் இல்லையா, இது போலி திராவிடம் இல்லையா அப்படின்னு கிளம்பிருக்கணும். கிளம்பல. தில்லை நடராஜர் கோயில் தீட்சிதர்களை வந்து பார்க்க போறாருன்னா விசாரணைக்கு மறுக்கிறாங்க, பார்க்க போறாரு. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சேகர் பாபு, ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒரு பக்கம், ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம்னா மனு தர்மத்தை கடைபிடிங்கிறதான் சொல்ற கண்டிப்பா பொருள். அப்ப அதுக்கு வந்து இருநேற்றலையே அட இவங்களையெல்லாம் கூட விட்டுருவோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அதிகார மட்டத்துல இருக்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி 2023 பெரியார் சொல்லாத ஒண்ணு சுட்டி காட்டி ஒட்டுமொத்த திமுக காரனையும் அசிங்கப்படுத்தினாரு. கொண்டாட்டியை விட்டு கொடுக்கிறவன் திமுக காரன் அறிவாலய வாசல்ல பேனர் வச்ச மாதிரி ஒரு போட்டோ, வித்து பொழைக்கிறவன். இப்ப பெரியார் சொல்லாதத அண்ணன் சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்டும் சொன்னாரு, பெரியார் சொல்லாதத சொல்லிட்டாருன்னு சொல்லி அண்ணன் சீமான் மேல இவ்வளவு பொங்குற இவங்க அதைத்தான் கேட்க வந்தேன். ஏன் போல மோடி தெரியாதோ? ஏன் அங்க போனா வந்து அடுத்த நாள் பெரியார் திடலுக்குள்ள இடி ரைடு வந்துடும் அச்சமா? அப்ப இதுல வந்து எவ்வளவு நுட்பமான அரசியல் பாரு. இன்னொன்னா இந்த செய்தியெல்லாம் முடிச்சிட்டோம். இல்ல பெரியார வந்து கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு வந்தாரு, வாய தரல. இல்ல ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும், இந்த கருத்து ஏற்புடையது நாங்க ஏத்துக்கிறோம், இல்ல ஏற்புடையது. ஆனா நேத்துல இருந்து இந்த புது பெரியாரிஸ்டுங்க தொல்லை தாங்கல. பெரியாரை இப்படி எல்லாம் பேசுவதை எங்களால அனுமதிக்க முடியாது. என்ன பண்ணுவேன், வா உன்னதான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து வாய கூடும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தம்பி வந்து அதாவது அந்த தாவைக்காவை சேர்ந்த தம்பி போட்டிருக்கான், நேத்து பெரியாரை இங்க ஆதரிச்சிங்க, இன்னைக்கு ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு. அது இன்னொரு தம்பி அழகா பதில் போட்டிருக்கான். என்னன்னா, அன்னைக்கு கொக்கோலா விளம்பரத்துல வந்து விஜய் அடிச்சாரு, கத்தி படத்துல தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்தாரு. அவ்வளவுதான், அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். சோ ஒரு பக்கம் இந்த புது பெரியாரிஸ்டுங்க தொல்லை ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த பெரியாரிஸ்டுங்கள் அண்ணனோட உருவ பொம்மையை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரை மறந்துட்டோம், எச் ராஜா.
அவர் என்ன பேச்சு பேசினார் பெரியாரை பத்தியும் கருணாநிதியை பத்தியும்? ஏன் வந்து அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? அவரோட உருவ பொம்மையை ஏன் குளத்துல? அது இன்னுமே கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழக வாசல்ல வந்து அவ்வளவு கொச்சையா பேசினார். ஆமா, அது இது வரைக்கும் வழக்கு போடல, அதுக்கு எதிர்வினையே கிடையாது. அந்த கூட்டத்துலதான் ஐயா சுபவீர பாண்டியனா அறிவாலய வாசல் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா கூட வருத்தப்பட்டு போய் புகார் கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. அதான் உண்மையா கூட இருக்கலாம், அவ்வளவு லிட்டரலா சொல்லலாமா? அதான் கேள்வியே. இப்ப அப்ப எச் ராஜா கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு வனவாசத்துல அப்படிதான் எழுதி இருக்கு அப்படின்னாரு. வனவாசத்துல எந்த ஒரு இடத்துலயும் கருணாநிதி அப்படிங்கிற பேரே வராது, சும்மா பூடகமா சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் இப்படி ஒரு பேச்சை பேசினார்ல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறாங்களா? ஆளை கண்டு பாயிறது எல்லாமே வந்து நாடகம் தான். இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த நீதி அதை மடைமாட்டணும், அதுதான் இந்த வேலை நடக்குது. அதேதான். சோ இது எல்லாமே வந்து மடைமாற்றும் வேலை தான். மறுபடியும் சொல்றது என்னன்னா, எல்லாமே அவர் தான், ஆதி முதல் அந்தம் வரை அவர் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவரும் செஞ்சாரு, அவரும் போராடினாரு, விமர்சனத்தோட அணுகுங்க. படத்துல வந்து ஒரு சிறப்பு தோற்றம் இருக்கு. சிறப்பு தோற்றத்துல வந்து 2 காட்சி 3 காட்சி வந்துட்டு போவாங்க. புஷ்பா படத்துல அந்த ஒரு பாட்டுக்கு வர சம்பந்தா மாதிரி ஒரு படம் இருக்கு அப்படின்னா படத்துல 1 காட்சி 2 காட்சி வந்துட்டு போவாங்க. படம் முழுக்க அவர் தான் வந்தாருனாலும் போய், படத்துல அவர் இல்லவே இல்லைனாலும் போய். கண்டிப்பா இந்த மிகையான ஒண்ணு இந்த எல்லைக்கு போறாங்க, ஒண்ணு அந்த எல்லைக்கு போறாங்க. இந்த மிகையத்தான் நம்ம எதுக்குறோம். கண்டிப்பா. அப்ப இந்த மிகைய சொல்லி அவரை தூக்கி பிடிக்கிறப்பதான் அந்த பிம்பத்தின் மீதான கல்லறியக்கூடிய போக்குகள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் ஆட்டம் ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எதிர்வினை கொடுப்போம். எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஒரு 4 பேர் இருப்பீங்களா? நம்மடா. சரி, நன்றி.